அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அதாவது ஒரு குறிப்பிட்ட ரயில்வே ஸ்டேஷன்ல எந்தெந்த ட்ரெயின்லாம் வந்து போகும் அப்படின்னா, அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள எந்த ட்ரெயின் வந்து போகும், அடுத்த 4 மணி நேரத்துக்குள்ள எந்த ட்ரெயின் வந்து போகும், அடுத்த 8 மணி நேரத்துக்குள்ள எந்தெந்த ட்ரெயின், எந்தெந்த ஏரியாவுக்கு, எந்தெந்த ஊருக்கு செல்லக்கூடிய ட்ரெயின்லாம் வந்து போகும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதா கிடைச்சிரும். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். அதுக்கு பயன்படக்கூடிய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்டிஇஎஸ். அதாவது என்டிஇஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேஷனல் ட்ரெயின் என்கொயரி சிஸ்டம். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். ஸ்பாட் யுவர் ட்ரெயின் வரும், லைவ் ஸ்டேஷன் வரும், ட்ரெயின் ஷெட்யூல் வரும், ட்ரெயின் பிட்வீன் ஸ்டேஷன் வரும், ட்ரெயின் எக்ஸ்பெக்ஷன் இன்ஃபோ வரும். இதில் நமக்கு இப்போதைக்கு தேவையான ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைவ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். இதில் இந்த லைவ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வச்சு தான் அடுத்த 2 மணி நேரம், 4 மணி நேரம், 8 மணி நேரத்துக்குள்ள எந்தெந்த ட்ரெயின்லாம் வந்து போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த லைவ் ஸ்டேஷன் அப்படிங்கிறத இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணும்போது நான் வந்து ஃப்ரம் ஸ்டேஷன் நாகர்கோயில் ஜங்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த ஸ்டேஷனோ அந்த ஸ்டேஷனை கொடுத்துருங்க. இப்போ நாகர்கோயில் ஜங்ஷனுக்கு பதிலாக நம்ம வேறு ஸ்டேஷன் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ வந்து கன்னியாகுமரி அப்படி சொல்லி மாற்றுறேன். ஓகே, நாகர்கோயில் ஜங்ஷனுக்கு பதிலாக நான் வந்து கன்னியாகுமரி ஃப்ரம் ஸ்டேஷன் மாற்றுறேன். அப்போ இந்த கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனில் அடுத்த 2 மணி நேரத்திற்குள்ள எந்த ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கெட் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுக்குறேன். 2 மணி நேரம் கொடுத்துட்டு கெட் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுக்குறேன். அதை கொடுக்கும்போது என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள பூனேக்கு செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ். ஓகே, கேப் பூனே, அதாவது கன்னியாகுமரியிலேருந்து பூனேக்கு செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் வந்து கிளம்பும். அதாவது 8:40. இப்போ வந்து மணி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா 6:42 ஏஎம் தான் ஆகுது. 8:40 ஏஎம்க்கு அதாவது மும்பையில் உள்ள பூனேக்கு செல்லக்கூடிய ட்ரெயின் கிளம்பும். ஓகேவா, இது வந்து நான் வந்து குறிப்பிட்ட ஸ்டேஷன் கொடுக்காம, ஓகே, எந்த ஸ்டேஷனுக்கு போகிறோம், எங்கே போகிறோன்னு சொல்லி கொடுத்ததுனால வந்துச்சு. அதுவே அடுத்த 4 மணி நேரத்திற்குள் எந்த ட்ரெயின்லாம் வரும்னு சொல்லிட்டு 4 மணி நேரத்தை கிளிக் பண்ணிட்டு கெட் ட்ரெயின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன்னா, அடுத்த 4 மணி நேரத்திற்குள் நான் இப்போ ஏற்கனவே பார்த்த பூனே எக்ஸ்பிரஸும் எஸ்பிசி அதாவது பெங்களூர் எக்ஸ்பிரஸும் வந்து போகும். ஓகே, கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பும். அதாவது எஸ்பிசி எக்ஸ்பிரஸ் எப்போ கிளம்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10:10 காலையிலே 10:10. அப்போது நீங்கள் வந்து எந்தெந்த ட்ரெயின் எப்பப்போல்லாம் கிளம்பும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு டேரெக்டாக ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்திற்குள் அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு எந்தெந்த ட்ரெயின்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு, இப்போ கன்னியாகுமரியிலேருந்து நான் வந்து இங்கே போனோம், அது சென்னை போனோம். அப்போது வந்து சென்னை அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணேன். ஸ்டேஷனில் சென்னைன்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டு அடுத்த 4 மணி நேரத்தை சும்மா செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு கெட் ட்ரெயின்ஸ் கொடுக்குறேன். சென்னைக்கு போகக்கூடிய ட்ரெயின் கன்னியாகுமரியிலேருந்து கிளம்புறதுக்கு அடுத்த 4 மணி நேரத்துக்குள்ள எந்த ஒரு ட்ரெயினுமே இல்லைன்னு சொல்லிட்டு வருது. சரி, 4 மணி நேரத்துக்குள்ளே தான் இல்லை அப்படின்னா 8 மணி நேரத்தை செலக்ட் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கங்க, 8 மணி நேரத்தை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கெட் ட்ரெயின்ஸ் கொடுக்குறேன். 8 மணி நேரமும் கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பக்கூடிய சென்னைக்கு போகக்கூடிய ட்ரெயின் இல்லை. சரி, 8 மணி நேரத்துலையும் சென்னைக்கு போகக்கூடிய ட்ரெயின் இல்லை. அப்போ கன்னியாகுமரியிலேருந்து மும்பைக்கு போகக்கூடிய ட்ரெயின் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்டிஎம், அதாவது மும்பைக்கு போகக்கூடிய ட்ரெயின் இருக்கான்னு சொல்லிட்டு சத்ரபதி சிவாஜி டெர்மினஸை சர்ச் பண்ணிவிட்டு நான் வந்து அடுத்த ஒரு 8 மணி நேரத்தை சர்ச் பண்ணிவிட்டு கெட் ட்ரெயின்ஸ் கொடுக்குறேன். மும்பைக்கு போகக்கூடிய ட்ரெயினும் கன்னியாகுமரியிலேருந்து இல்லை. அப்போ மும்பைக்கு போகக்கூடிய ட்ரெயின் கன்னியாகுமரியிலேருந்து இல்லை, சென்னைக்கு போகக்கூடிய ட்ரெயினும் கன்னியாகுமரியிலேருந்து அடுத்த 8 மணி நேரத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிய வருது. இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது வந்து காமிச்சே ஆகணும் அப்படின்னா கன்னியாகுமரி ஸ்டேஷனை மாற்றி தான் ஆகணும். கன்னியாகுமரியிலேருந்து இல்லை அப்படின்னா இப்போ வந்து நாகர்கோவிலிருந்து மும்பைக்கு போகக்கூடிய ஏதாவது ட்ரெயின் இருக்கா, இல்லைனா சென்னைக்கு போகக்கூடிய ஏதாவது ஒரு ட்ரெயின் இருக்கான்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து சர்ச் பண்ணுறேன். இப்போ ஃப்ரம் ஸ்டேஷன் நாகர்கோவில் கொடுத்துட்டேன். 2 ஸ்டேஷன் வந்து சென்னை கொடுக்குறேன். ஓகே, நல்லா பார்த்துக்கிடுங்க. ஃப்ரம் ஸ்டேஷன் நாகர்கோவில், 2 ஸ்டேஷன் சென்னை கொடுக்குறேன். ஓகே,
நல்லா பார்த்துக்கிடுங்க. இப்போ வந்து ஃப்ரம் ஸ்டேஷன் நாகர்கோவில் கொடுத்தேன், டூ ஸ்டேஷன் சென்னை கொடுத்தேன். அடுத்த 8 மணி நேரத்தை செலக்ட் பண்ணிட்டேன். கெட் ட்ரெயின்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து அப்போ நாகர்கோயிலேருந்து சென்னைக்கு போகக்கூடிய ட்ரெயினாவது 8 மணி நேரத்துக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கெட் ட்ரெயின்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது நாகர்கோயில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து கரெக்டாக மதியம் 2:20க்கு கிளம்புற மாதிரி அடுத்த 8 மணி நேரத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிடுது. இதே மாதிரி தான் உங்களுக்கும் அடுத்த 2 மணி நேரம், 4 மணி நேரம், 8 மணி நேரத்துக்குள்ளே எந்தெந்த ட்ரெயின்லாம் வருது, எந்தெந்த ட்ரெயின்லாம் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்டேஷன் நேம் அடித்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.